குரு பகவானுடைய நன்மைகள் அதிகப்படுத்துற அந்த முக்கியமான ஒரு பாயிண்ட்ட பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதுக்கான அனுபவ பரிகாரங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, முன்னோர்கள் என்ன சொல்லிக் குடுத்துருக்காங்க, என்ன பண்ணணும்னா குரு பகவானுடைய இந்த நல்ல காரகங்கள அதிகப்படுத்திக்க முடியும். அவருடைய தீய காரகங்கள குறைச்சுக்க முடியும். தீய பலன்கள குறைக்க முடியும் அப்படிங்கிறத பத்தி தான் அந்த காணொளியில பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதோட தொடர்ச்சி தான் இந்த காணொளி. ஸோ இத ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை மற்றும் மாந்திரீக, தாந்திரீக விஷயங்கள்ல ஆலோசனை வேணும்னாலும் கீழ இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஸோ அதேபோல பொதுவாவே குரு பலம் வேணும். குரு பலமா இருந்தா தான் அந்த ஒரு ஒரு விஷயங்கள பாசிட்டிவா செய்ய முடியும். திருமணத்துக்குலாம் குரு பலம் பார்க்கணும்லாம் சொல்லுவாங்க இல்லையா? எதுக்காக அப்படின்னா, குரு பலமா இருந்தா தான் அந்த திருமணத்த நடத்த அளவுக்கான ஒரு செல்வாக்கு, விஷயங்கள சாதிக்கக்கூடியது, எங்க என்ன யார பார்க்கணும், எவ்வளோ அட்வான்ஸ் குடுக்கணும், என்ன பண்ணணும், எப்ப எப்ப எத செய்யணும், எத செய்யக்கூடாது, இது மாரி விஷயங்கள்லாம் தெரியும். அதுக்கு தான் குரு பலம் வேணும்னு சொல்றது. பணம் மட்டும் காரணம் இல்ல. அப்புறம் பணமும் வேணும். கல்யாணம் நடத்துறதுன்னா சும்மா விஷயம் இல்ல. கல்யாணத்துக்கான பணம், நகை, பொருட்கள் வாங்குறது எல்லாத்துக்குமே குரு பலம் வேணும். ஸோ அந்த குரு பலம் இருக்கிறவங்களுக்கு இது எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். எந்த நேரத்துல என்ன செய்யணும், எந்த நேரத்துல என்ன செய்யக்கூடாது, எத முன்னாடி செய்யணும், எத பின்னாடி செய்யணுங்கிற ஒரு தெளிவெல்லாம் குரு பகவான் குடுப்பாரு. அந்த பகவான் அந்த மாதிரியான குரு பலத்த இன்க்ரீஸ் பண்ணணும்னா, இந்த மாரி விஷயங்கள நீங்க பாருங்க. பொதுவா வியாழக்கிழமைகள்ல மஞ்சள் நிற ஆடை அணியுங்க. வியாழக்கிழமைகள்ல அதிகமா பேசாதீங்க, ரொம்ப சாப்பிடாதீங்க. கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு மௌன விரதமோ, சாப்பாடு விரதமோ, அதெல்லாம் அதுக்காக தான் அந்த வியாழக்கிழமைகள்ல போய் கோயில் வழிபாடுகள பண்ணுங்கன்னு சொன்னது. ஸோ குருநாதர்கள் வழிபாடு, குருநாதர்கள போய் கும்பிடுறது, வித்தை கத்துக் குடுத்தவங்களுக்கு ஏதாவது போய் ஹெல்ப் பண்றது, அவங்ககிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறது, மஞ்சள் நிற உடைகள் அணியிறது, தங்கத்தெல்லாம் சேஃபா வச்சுக்கிறது. அதேபோல வீட்டுல வடகிழக்குல ஏதாவது மேடு, ஏதாவது ஒரு மாரி குழப்பங்கள், இல்ல மாடிப்படி இது மாரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அத சரி பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயமா இருக்கும். அதேபோல பெரிய மனிதர்கள், நிறைய செல்வாக்கானவங்கள்ட்ட கொஞ்சம் அளவா பழகுறது, அடிக்கடி அவங்க கூடயே போய் பழகிட்டே வர்றது, அவங்களோட கர்மா நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், நம்ம பாசிட்டிவ் ஆயிருவோம்னு நினைச்சுட்டா அந்த மாரி பிரச்சனைகளும் சேர்ந்தே வருங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதேபோல ரொம்ப முக்கியமானது வட்டிக்கு ஆசைப்படாம இருக்கிறது, தங்கத்த லாக்கர்க்கு வைக்கிறது, தெளிவா தெளிவான விஷயங்களுக்கு மட்டும் கரெக்டா இருக்கிறது, முன் யோசனையோட செயல்படுறது. முக்கியமா கோவில், குளம் இந்த மாதிரி ஆலயங்கள், தேவஸ்தானங்கள் இந்த மாரி இடங்களுக்கு நீங்க அதிகமா போறத தவிர்த்துக்கிட்டு, அங்க தேவைப்படுற பொருட்கள அடிக்கடி தானம் குடுக்குறது. அங்க ஏதாவது விஷயங்கள் நடக்குது, வேத பாராயணம் நடக்குது, அத ஹெல்ப் பண்றது. நீங்க போய் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரையும் இல்லாம உங்களுக்கு என்ன உங்களால முடியுமோ அத செஞ்சுட்டு வர்றது. அதிகமா ஈடுபாடோட கோயில்னு சுத்துறவங்கலாம் குரு பலம் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அத மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு தான் அவங்க அடிக்கடி அந்த அந்த ஈர்ப்பு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால கோயிலுக்கே போக்கூடாதுங்கிற அர்த்தம் இல்ல. அளவோட போணும். ஆனா அந்த காரியங்கள்ல, அந்த ஆன்மீக காரியங்கள்ல, அந்த ஒரு அன்னதானம், மத்த விஷயங்கள்ல குழந்தைகள் படிப்புக்கு உதவி செய்றது, ஒரு நல்ல மத காரியங்களுக்கு உதவி செய்றது, ஒரு 4 பேர் நல்லா இருக்கணும்னு நினைச்சு உதவி செய்றது, இந்த மாரி விஷயங்கள்லாம் அதிகப்படுத்திக்கிட்டாங்க. ஆட்டோமேட்டிக்கா குருபலம் உங்களுக்கு இன்கிரீஸ் ஆயிரும். கண் கூட பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.